ரயில் மறியல் போராட்டம் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் போராட்டம் இது போராட்டம் பஞ்சாபிலே நடக்குது பார் அநியாயம் நடக்குது பார் பேச்சுவார்த்தைக்கு வந்த விவசாய சங்க தலைவர்களை கைது செய்தது நியாயமா கண்டிக்கிறோம் பஞ்சாப் அரசை கண்டிக்கிறோம் மத்திய அரசை கண்டிக்கிறோம் பஞ்சாப் அரசை கண்டிக்கிறோம் அமைதியாக நிறுவனர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் இன்று சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் விவசாயிகளால் நடத்தப்பட இருக்கக்கூடிய ரயில் மறியல் போராட்டமானது கடந்த 400 நாட்களாக பஞ்சாபில் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதியான குறைந்தபட்ச ஆதார விலைக்கான சட்டத்தை கொண்டு வருவேன், உற்பத்தி செலவோடு 50% சேர்த்து விலை நிர்ணயம் செய்வேன், கொள்முதல் செய்வேன் என்று சொல்லி விவசாயிகளுக்கு 2014 முதல் முறையாக பிரதமராக நிற்கும் போது வாக்குறுதி கொடுத்தார். வாக்குறுதி கொடுத்து இன்னைக்கு 12 ஆண்டுகளாகிவிட்டது. இதுவரை கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. இன்னைக்கு விவசாயிகளுக்கு வருமானம் இல்லாமல்தான் விவசாயிகளை கடனாளியாக்குகிறது. அந்த கடன் தான் நிலத்தை விற்க வைக்கிறது. விவசாயிகள் விவசாயத்தை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே விவசாயிகளுக்கு உரிய வருமானம் வர வேண்டும் என்றால் இந்திய அரசாங்கம் விவசாயிகளுக்கு சாமிநாதன் ஆணையம் வகுத்தளித்தபடி உற்பத்தி செலவோடு 50% சேர்த்து விலைநிர்ணயம் செய்ய வேண்டும், கொள்முதல் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை வலியுறுத்தி பஞ்சாபிலே 400 நாட்களாக அமைதியாக போராடி கொண்டிருந்த விவசாயிகளை 10,000க்கும் மேற்பட்ட விவசாயிகளை ஒரே நாளிலே மத்திய அரசினுடைய துணை ராணுவமும் பஞ்சாப் காவல்துறையும் இணைந்து இரவோடு இரவாக அப்புறப்படுத்தி இருக்கிறது. 7 முறை பேச்சுவார்த்தை நடந்தது. 7வது பேச்சுவார்த்தையில் கூட அடுத்து ஏப்ரல் 4ஆம் தேதி 8வது பேச்சுவார்த்தையில் தேதி குறிச்சாச்சு. பேச்சுவார்த்தைக்காக போற யாரையுமே கைது செய்யக்கூடிய பழக்கமோ பண்பாடோ உலகத்திலேயே கிடையாது, போர் நடவடிக்கைகள்ல கிடையாது. ஆனா ஒரு ஜனநாயக நாட்டுல கோரிக்கைக்கான பேச்சுவார்த்தைக்கு மத்திய அரசினுடைய அமைச்சர் பியூஷ் கோயல், வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான், பிரகலாத் ஜோஷி ஆகிய 3 மத்திய அமைச்சர்கள், பஞ்சாபில் இருந்து 3 அமைச்சர்கள், எல்லா அதிகாரிகளும் கலந்து கொண்ட அந்த பேச்சுவார்த்தைக்கு சென்று விட்டு போராட்ட களத்திற்கு சென்ற விவசாய சங்க தலைவர்களை அப்படியே வழியிலேயே மடக்கி அள்ளி போட்டு கொண்டு போய் கைது செஞ்சு வச்சிருக்காங்க. விவசாய சங்க தலைவர்கள் மட்டும் 200 பேர் இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்கன்னு இது வரைக்கும் தெரியல. எஃப்ஐஆர் போடவே இல்லை, கோர்ட்ல ஆஜர்படுத்தவே இல்லை. அப்ப சட்டத்தின் ஆட்சியே பஞ்சாபில் நடக்கவில்லை. இது குறித்து அங்கு கடுமையான நெருக்கடி நிலை நிலவிக் கொண்டிருக்கிறது. எனவே அங்கு இருக்கக்கூடிய ஜனநாயக படுகொலையை கண்டித்து மத்திய மாநில அரசுகள், அதாவது பஞ்சாப் அரசு இந்திய அரசினுடைய ஜனநாயக விரோதத்தை கண்டித்து, சட்டவிரோத செயல்களை கண்டித்து இன்னைக்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் சென்னை எழும்பூரிலும், மயிலாடுதுறையிலும், திருப்பூரிலும், ஓசூரிலும், மதுரை உசிலம்பட்டியிலும் 5 இடங்களிலே ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரதமர் அவர்கள் விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதி நிறைவேற்றணும். பிரதமர் அவர்களே, நீங்க தானே விவசாயிகளுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க, கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுங்கன்னு சொன்னா பேச்சுவார்த்தைக்கு வந்த விவசாயிகளை கைது செஞ்சு சிறையில் அடைப்பீங்களா? இதுக்கு பஞ்சாப் மாநில அரசும் துணை போகுதா? எனவே கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுவதுதான் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயகத்தை கொண்ட பிரதமர் அவர்களுக்கு அழகு, பண்பு. ஆனா 11 வருஷமா கேட்கிறோம், போராடிட்டே இருக்கிறோம், அந்த கோரிக்கை நிறைவேற்றவே முடியாது. ஒத்த கால நிக்கிறீங்களே. 2 முறை பிரதமர் அவர்கள் கடிதம் கொடுத்திருக்கிறார். முதல் விவசாயிகள் போராட்டம் டெல்லியில் நிறைவேற்ற போது வேளாண் விரோத சட்டங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு நான் 3 மாசத்துல கமிட்டி அமைச்சு நான் சொன்ன வாக்கு நிறைவேற்ற கைப்பட கடிதம் எழுதி கொடுத்திருக்கிறார், பிரதமர் எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த கடிதமும் அந்த உத்தரவாதமும் தேர்தல் அறிக்கையில் சொன்னதும் தேர்தல் நேரத்தில் மேடைகளில் சொன்னதும் அமல்படுத்தாமல் கடுமையான ஏமாற்றத்திற்கு உள்ளாகித்தான், விரக்திக்கு உள்ளாகித்தான் விவசாயிகள் போராடுகிறோம். எனவே விவசாயிகளுக்கு 1000 கோரிக்கைகள் இருக்கிறது. ஆனா பிரதமர் அவர்கள் சொன்னதை செய்யணும். அதுதான் பிரதமர் கழகு.
அந்த வாக்குறுதி கொடுத்தான ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வந்தீங்க. அப்ப ஆட்சியில் அமர்ந்து வச்ச விவசாயிகளை நீங்க குழியில போட்டு மிதிக்கலாமா, தூக்கி எறியலாமா, எஃப்ஐஆர் இல்லாம 200 பேர் அடிச்சு வைக்கலாமா, பேச்சுவார்த்தைக்கு வந்தவங்களை கைது செய்யலாமா? எனவே இதை கண்டித்து தான் இன்னைக்கு ரயில் மறியல் போராட்டம் நடைபெற இருக்கிறது. தொடர்ச்சியாக பஞ்சாப்ல இருக்கிற அனைத்து விவசாய சங்க தலைவர்களும் விடுதலை செய்யப்படும் வரை, அங்கு முறையாக ஜனநாயக உரிமை செயல்படுத்தப்படும் வரை நாங்கள் தொடர்ச்சியாக மத்திய அரசினுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்களை நடத்தி கொண்டு இருப்போம் என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக உங்கள் அனைவருக்கும் நாங்கள் தெரிவிக்கிறோம். ரயில் மறியல் போராட்டம், தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் போராட்டம். இது போராட்டம் பஞ்சாபில் நடக்குது பார், அநியாயம் நடக்குது பார், பேச்சுவார்த்தைக்கு வந்த விவசாய சங்க தலைவர்களை கைது செய்தது நியாயமா? கண்டிக்கிறோம், கண்டிக்கிறோம், பஞ்சாப் அரசை கண்டிக்கிறோம், மத்திய அரசை கண்டிக்கிறோம், மத்திய அரசை கண்டிக்கிறோம், பஞ்சாப் அரசை கண்டிக்கிறோம். அமைதியாக நிறுவனர் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பிலே மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் விவசாயிகளால் நடத்தப்பட இருக்கக்கூடிய ரயில் மறியல் போராட்டமானது கடந்த 400 நாட்களாக பஞ்சாபில் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதியான குறைந்தபட்ச ஆதார விலைக்கான சட்டத்தை கொண்டு வருவேன், உற்பத்தி செலவோடு 50% சேர்த்து விலை நிர்ணயம் செய்வேன், கொள்முதல் செய்வேன் சொல்லி விவசாயிகளுக்கு 2014 முதல் முறையாக பிரதமராக நிற்கும் போது வாக்குறுதி கொடுத்தார். வாக்குறுதி கொடுத்து இன்னைக்கு 12 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இதுவரை கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. இன்னைக்கு விவசாயிகளுக்கு வருமானம் இல்லாமல்தான் விவசாயிகளை கடனாளியாக்குகிறது. அந்த கடன் தான் நிலத்தை விற்க வைக்கிறது. விவசாயிகள் விவசாயத்தை விட்டு வெளியேறிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே விவசாயிகளுக்கு உரிய வருமானம் வர வேண்டும் என்றால் இந்திய அரசாங்கம் விவசாயிகளுக்கு MS சாமிநாதன் ஆணையம் வகுத்தளித்தபடி உற்பத்தி செலவோடு 50% சேர்த்து விலை நிர்ணயம் செய்ய வேண்டும், கொள்முதல் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி பஞ்சாபில் 400 நாட்களாக அமைதியாக போராடி கொண்டிருந்த விவசாயிகளை 10,000க்கும் மேற்பட்ட விவசாயிகளை ஒரே நாளில் மத்திய அரசினுடைய துணை ராணுவமும் பஞ்சாப் காவல்துறையும் இணைந்து இரவோடு இரவாக அப்புறப்படுத்தி இருக்கிறது. 7 முறை பேச்சுவார்த்தை நடந்தது. 7வது பேச்சுவார்த்தையில் கூட அடுத்த ஏப்ரல் 4ஆம் தேதி 8வது பேச்சுவார்த்தையின் தேதி குறிச்சாச்சு. பேச்சுவார்த்தைக்காக போற யாரையுமே கைது செய்யக்கூடிய பழக்கமோ பண்பாடோ உலகத்திலேயே கிடையாது, போர் நடவடிக்கைகள்ல கிடையாது. ஆனா ஒரு ஜனநாயக நாட்டுல கோரிக்கைக்கான பேச்சுவார்த்தைக்கு மத்திய அரசினுடைய அமைச்சர் பியூஷ் கோயல், வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான், பிரகலாத் ஜோஷி ஆகிய 3 மத்திய அமைச்சர்கள், பஞ்சாபில் இருந்து 3 அமைச்சர்கள், எல்லா அதிகாரிகளும் கலந்து கொண்ட அந்த பேச்சுவார்த்தைக்கு சென்று விட்டு போராட்ட களத்திற்கு சென்ற விவசாய சங்க தலைவர்களை அப்படியே வழியிலேயே மடக்கி அள்ளி போட்டு கொண்டு போய் கைது செஞ்சு வச்சிருக்காங்க. விவசாய சங்க தலைவர்கள் மட்டும் 200 பேர் இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்கன்னு இது வரைக்கும் தெரியல. எஃப்ஐஆர் போடவே இல்லை, கோர்ட்ல ஆஜர்படுத்தவே இல்லை. அப்ப சட்டத்தின் ஆட்சியே பஞ்சாபில் நடக்கவில்லை. இது குறித்து அங்கு கடுமையான நெருக்கடி நிலை நிலவிக் கொண்டிருக்கிறது. எனவே அங்கு இருக்கக்கூடிய ஜனநாயக படுகொலையை கண்டித்து மத்திய மாநில அரசுகள், அதாவது பஞ்சாப் அரசு இந்திய அரசினுடைய ஜனநாயக விரோதத்தை கண்டித்து, சட்டவிரோத செயல்களை கண்டித்து இன்னைக்கு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் சென்னை எழும்பூரிலும், மயிலாடுதுறையிலும், திருப்பூரிலும், ஓசூரிலும், மதுரை உசிலம்பட்டியிலும் 5 இடங்களிலே ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரதமர் அவர்கள் விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதி நிறைவேற்றணும். பிரதமர் அவர்களே, நீங்க தானே விவசாயிகளுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க, கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுங்கன்னு சொன்னா பேச்சுவார்த்தைக்கு வந்த விவசாயிகளை கைது செஞ்சு சிறையில் அடைப்பீங்களா? இதுக்கு பஞ்சாப் மாநில அரசும் துணை போகுதா? எனவே கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுவதுதான் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயகத்தை கொண்ட பிரதமர் அவர்களுக்கு அழகு, பண்பு. ஆனா 11 வருஷமா கேட்கிறோம், போராடிட்டே இருக்கிறோம்.
அந்த கோரிக்கை நிறைவேற்றவே முடியாது ஒத்த கால நிக்கிறீங்களே. 2 முறை பிரதமர் அவர்கள் கடிதம் கொடுத்திருக்கிறார். முதல் விவசாயிகள் போராட்டம் டெல்லியில் நிறைவேற்ற போது வேளாண் விரோத சட்டங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு நான் 3 மாசத்துல கமிட்டி அமைச்சு நான் சொன்ன வாக்கு நிறைவேற்ற கைப்பட கடிதம் எழுதி கொடுத்திருக்கிறார். பிரதமர் எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த கடிதமும் அந்த உத்தரவாதமும் தேர்தல் அறிக்கையில சொன்னதும் தேர்தல் நேரத்தில் மேடைகளில் சொன்னதும் அமல்படுத்தாமல் கடுமையான ஏமாற்றத்திற்கு உள்ளாகித்தான், விரக்திக்கு உள்ளாகித்தான் விவசாயிகள் போராடுகிறோம். எனவே விவசாயிகளுக்கு 1000 கோரிக்கைகள் இருக்கிறது. ஆனா பிரதமர் அவர்கள் சொன்னதை செய்யணும். அதுதான் பிரதமர் கலகு. அந்த வாக்குறுதியை கொடுத்தான ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வந்தீங்க. அப்ப ஆட்சியில் அமர்ந்து வச்ச விவசாயிகளை நீங்க குழியில போட்டு மிதிக்கலாமா, தூக்கி எறியலாமா, எஃப்ஐஆர் இல்லாம 200 பேர் அடைச்சு வைக்கலாமா, பேச்சுவார்த்தைக்கு கைது செய்யலாமா? எனவே இதை கண்டித்து தான் இன்னைக்கு ரயில் மறியல் போராட்டம் நடைபெற இருக்கிறது. தொடர்ச்சியாக பஞ்சாப்ல இருக்கிற அனைத்து விவசாய சங்க தலைவர்களும் விடுதலை செய்யப்படும் வரை, அங்கு முறையாக ஜனநாயக உரிமை செயல்படுத்தப்படும் வரை நாங்கள் தொடர்ச்சியாக மத்திய அரசினுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்களை நடத்தி கொண்டு இருப்போம் என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக உங்கள் அனைவருக்கும் நாங்கள் தெரிவிக்கிறோம்.